الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நல்லது செய்தால் நீங்கள் செய்கின்ற அந்த நல்லவை உங்களுக்கே, நீங்கள் தீயவைகள் செய்தால் அந்த தீயவைகளுக்கான பிரதிபலனும் உங்களுக்கே என்று அல்லாஹ் சொன்னான். நாம முதல்ல நல்ல விஷயங்களை செய்கிறது, அதே போல பிறருக்கும் அந்த நலவுகளையே செய்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல ஸய்யிஆ, நல்லவைகளும் தீயவைகளும் சமமாக மாட்டா. இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், யாராவது உங்களுக்கு தீமைகளை செய்தால் கூட நீங்கள் அதைவிட அழகான நல்லவைகளை கொண்டு அந்த தீயவைகளை தடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதனால என்ன ஏற்படும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு, உங்களுக்கும் எவர் ஒருவருக்கும் மத்தியிலே பகைமை இருக்கிறதோ அந்த பகைமை உள்ள அந்த மனிதர் கூட கஅன்னஹு வலியுன் ஹமீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்கிறார் என்பதற்காக நீங்க பதிலடி தீமையை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே அவர் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவருக்கு நன்மையை செய்யுங்கள். அப்படி செய்கிற போது விரோதியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் கூட உற்ற உறவினர் போன்று நண்பரை போன்று மாறிவிடுவார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். அப்ப பிறர் நமக்கு எவ்வளவுதான் தீங்குகள் செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா அவருக்கு நல்லதையே செய்ய வேண்டும். அத்துன்யா கஸ்ஸதா மா துர்சிலுஹு யஊது இலைக்க அப்படின்னு ஒரு தத்துவம் என்று சொல்வார்கள். உலகம் என்பது ஒரு எதிரொலியை போன்றது. நீங்கள் எதை அனுப்புகிறீர்களோ அதுதான் திரும்ப வரும். ஒரு எதிரொலியில நீங்க என்ன சத்தம் போடுறீங்களோ அந்த சப்தமே திரும்ப உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரிதான் இந்த உலகமும், நீங்க எதை அனுப்புகிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு திரும்ப வரும். ஒரு அழகான நிகழ்வு, அது படித்தோம், அது உங்களிடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே பேசுறோம். பாக்தாத் நகர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க, ஏழை பெண்மணி. அவருக்கு ஒரு மகனும் இருந்தான். அந்த மகன் வாழ்வாதாரத்தை தேடி ஒரு பெரிய நீண்ட தூர பயணம் மேற்கொண்டு ஒரு பெரிய தேசத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். இந்த பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை பெண்மணிக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. காலை நேரத்துல தனக்காக செய்கின்ற உணவுல ஒரே ஒரு ரொட்டியை அதிகமாக செய்து அந்த பெண்மணி தன்னுடைய திண்ணையில் இருக்கக்கூடிய ஜன்னல்ல வச்சிருவாங்க. தேவையுடையவர்கள், பசி உடையவர்கள் அதை எடுத்து சென்று சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று. அதை எடுக்கிறது யாருன்னு சொன்னா ஒரு கூன் விழுந்த ஒரு முதியவர். அவர் தான் அதை தினமும் எடுத்து செல்கிறார். எடுத்து செல்கிற அந்த மனிதர் ஒரு நாள் கூட அந்த பெண்மணிக்கு நன்றியும் சொன்னது கிடையாது, வாழ்த்துக்களும் சொன்னது கிடையாது. எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் எடுக்கிற அந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்வார், நீ செய்யும் தீமை உன்னிடமே இருந்துவிடும், நீ செய்யும் நன்மை உன்னிடமே திரும்பி வரும் என்ற வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு செல்வார். இப்படிதான் தினமும் அந்த ரொட்டியை எடுக்கிற அந்த நேரத்துல எல்லாம் இந்த வார்த்தையை தான் சொல்வார். அந்த பெண்மணிக்கு இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு ஒரு நேரம் அவருக்கு எரிச்சல் வந்துடுச்சு. நன்றி சொல்றது இல்லை, ஒரு வார்த்தை சொல்றது இல்லை, ஒண்ணுமே சொல்றது இல்லை. ஆனா தினமும் இந்த வார்த்தையை, நீ செய்யும் தீமை உன்னோடு தங்கிவிடும், நீ செய்யும் நன்மை உன்னிடமே திரும்பி வரும் என்ற வார்த்தையை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு நாள் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, அந்த ரொட்டியில லேசா விஷத்தை கலந்து வச்சிருச்சு. தென்னையில வச்சாச்சு. வச்ச பிறகு அந்த அம்மாவுடைய உள்ளத்துல ஒரு நெருடல். பொதுவாகவே நன்மைகளாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை செய்ய நாடுகிற போது உள்ளம் உறுத்தும். இவ்வளவு நல்லவராக இருந்து விட்டோம், அல்லாஹ்வுக்கு கொஞ்சமாவது பயப்படுகிறோம்,
நாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த அம்மாவுக்கு அப்படிதான் வந்துச்சு. அந்த ஜன்னல்ல வச்சு அந்த விஷம் துவைக்கப்பட்ட அந்த ரொட்டியை எடுத்து நெருப்புல போட்டு கரிச்சிட்டு வேக வேகமா இன்னொரு ரொட்டியை செஞ்சு அந்த ஜன்னல் கிட்ட வச்சிருச்சு. அந்த முதியவர், அந்த கூன் விழுந்த முதியவர் வந்தார், அந்த ரொட்டியை எடுத்தார், அதே வார்த்தையை திரும்ப சொல்லிவிட்டு சென்று விட்டார். அன்று மாலை நேரத்தில் அந்த பெண்மணியுடைய வீட்டு வாசல் கதவு தட்டப்படுது. திறந்து பார்த்தா தொலைதூர பயணம் போயிருந்த வாழ்வாதாரத்துக்காக சென்றிருந்த அவருடைய மகன் கிழிந்த ஆடையோடு, பல நாள் உணவு இல்லாமல், குடிக்க எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப மோசமான நிலையில வாசல்ல நிற்கிறார். என்ன நடந்தது? அந்த பையன் சொல்றாரு, நான் ஊருக்கு திரும்புகிற போது திருடர்களால் அத்தனை பொருட்களையும் பிடுங்கப்பட்டு ரோட்ல விடப்பட்டேன். பல நாள் நான் நடந்து நம்ம ஊருக்கு வந்து கொண்டிருந்தேன். ஒரு நேரம் பசி தாகம் சாகும் நிலைக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு முதியவரை சந்திச்சேன். அவரிடத்துல உணவு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் எப்போவுமே இந்த ரொட்டியை நான் தான் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு என்னை விட உனக்கு தேவை அதிகமா இருக்கு, அதனால நீ சாப்பிட்டுக்கன்னு அந்த ரொட்டியை அந்த முதியவர் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து உன்னை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயிடத்துல அந்த பையன் சொன்னான். அப்போதான் அந்த தாய் அப்படியே சோற்றில் சாஞ்சிட்டாங்க. உடம்பெல்லாம் என்ன செய்து நடுங்குது. என்னன்னா, அந்த விஷம் தோய்க்கப்பட்ட அந்த ரொட்டியை அப்படியே வைத்திருந்தால் அந்த முதியவர் எடுத்துக்கொண்டு யார் இடத்துல கொடுத்திருப்பாரு? அவருடைய பையன்டே கொடுத்திருப்பார். அந்த பையனுடைய சாவுக்கு அந்த தாயே காரணமாக ஆகியிருப்பாள். ஆனால் அந்த தாய் திரும்ப அந்த நல்லதே யோசிச்சு தான் செய்த அந்த தீமைகளை அதை நெருப்பில் இட்டு அந்த எரிச்சதுனால என்ன செய்தான்? அந்த பையன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். இல்லைன்னா அந்த பையனுடைய சாவுக்கு அந்த தாயே காரணமாக ஆகியிருப்பாள். அதான் மார்க்கம் சொல்லுகிறது, யார் உனக்கு தீமைகள் செய்தாலும் அந்த தீமைகளை பொறுத்து கொண்டு நீ அவருக்கு நன்மையை செய். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, உனக்கு யார் தீமை செய்கிறாரோ அவருக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையே அன்றைக்கு தீமைக்கு பகரமாக நீ அவருக்கு செய்கிற நன்மை தான் என்று சொல்லுவாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்யணும். பிறர் நமக்கு எவ்வளவுதான் தீங்கு செய்தாலும் நாம் அவருக்கு என்ன செய்யணும்? நன்மையை நாளணும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.